கேக்குதவா? நல்லா இருக்கீங்களா? இது சிறப்பான மகிழ்ச்சியான அன்பான வரவேற்பு அளித்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய பரமக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு நல்ல வேட்பாளர் சின்னத்தில் நீங்க வாக்களிச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்பணும். கரெக்டா பண்ணுவீங்களா? தலைவர் வந்து ஒரு இடத்துல ஒரு வெற்றி வேட்பாளர் நல்ல வேட்பாளரை ஒப்படைச்சிருக்கிறாரு. வர 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் வாக்குச்சாவடிக்கு போய் வாக்குப்பெட்டியில உதயசூரியன் சின்னம் கதிரன் சகோதரர் கதிரனோட பெயர் இருக்கும். அதுக்கு பக்கத்துல நீங்க ஓட்டு போட்டு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்பணும். செய்வீங்களா? போன சட்டமன்ற தேர்தலையும் இங்க பரமக்குடி சட்டமன்ற எம்எல்ஏவா நீங்க வந்து உதயசூரியனுக்கு தான் வாய்ப்பு கொடுத்தீங்க. போன முறை சுமார் 13,000 வாக்கு வித்தியாசத்துல நம்மளுக்கு ஜெயிக்க வச்சீங்க. திமுக உதயசூரியன் சின்னத்தை ஜெயிக்க வச்சீங்க. இந்த முறை நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்ளலாம், குறைஞ்சது 25,000 வாக்கு வித்தியாசத்துல திட்டங்கள் செஞ்சிருக்கிறோம். ஒவ்வொரு தொகுதிக்கும் என்னென்ன திட்டங்கள் செஞ்சிருக்கிறோம்னு சொல்லிட்டு வர இந்த பரமக்குடிகள் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம் உங்களுக்கு தெரியும். இங்க இருக்கக்கூடிய தியாகி இமானுவேல் சேகர் அவர்களுக்கு 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல மணிமண்டபம். இமானுவேல் சேகர் அவருடைய குடும்பத்துடைய கோரிக்கை ஏற்று நான் தான் அவருடைய நினைவு நாளுக்கு ஒவ்வொரு வருஷமும் வந்து இங்க வீர வணக்கம் தெரிவிக்க போறேன். அந்த உரிமையோடு உங்களை கேட்க வந்திருக்கிறேன். அதே மாதிரி அரசு விழாவாக அவர் ஜெயந்தி விழா நடத்தப்படுகிறது. அதுக்கும் நம்முடைய அரசு தான் அந்த ஆணைகளை போட்டுச்சு. 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பரமக்குடி அரசு மருத்துவமனை இன்னைக்கு தலைமை மருத்துவமனையா தரம் உயர்த்தப்பட்டு புதிய கட்டணங்கள் வழங்கப்பட்டது. செஞ்சு கொடுத்தது யாரு? நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய திராவிட மாடல் அரசு. பரமக்குடியில 16 கோடி ரூபாய் செலவுல வைகை ஆற்றுல உயர்மட்ட பாலம் இப்ப கட்டப்பட்டு பல்வேறு கிராம மக்கள் பயன்பெற்று வராங்க. அதை செஞ்சு கொடுத்தது நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். 31 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பாசிபெரூர் கமுதியிலேயே புறவழிச்சாலை அவுட்டர் ரிங் ரோடு பரமக்குடி ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்துல இன்னைக்கு மாணவர்களுக்கு சயின்ஸ் சென்டர் அறிவுசார் மையம், உடற்குடி அருகில கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம், பொன்னையாபுரம் பகுதியில மாணவ மாணவியருக்கு சமூக நீதி விடுதி கட்டிடங்கள் ஹாஸ்டல் கட்டி கொடுத்திருக்கிறோம். கலையூர்ல சமுதாய நல கூடம் கட்டி கொடுத்திருக்கிறோம். 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பரமக்குடியில இன்னைக்கு புதிய வார சந்தை அமைக்கப்பட்டிருக்கு. எமனேஸ்வரத்துல 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல நவீன மின் தகர மேடை, 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பரமக்குடி நகராட்சியில கல்லூரி மாணவிகள் தங்கி படிக்க ஹாஸ்டல் கட்டி கொடுத்திருக்கோம். சமூக நீதி விடுதிகள் கட்டி கொடுத்திருக்கோம். கைத்தறி நெசவாளர் பெருமக்கள் அதிகமா இருக்கிற பகுதி இந்த பரமக்குடி நகராட்சி. தலைவர் அவர்கள் தான் முதல் முறையாக கலைஞர் தான் 200 யூனிட் இலவச மின்சாரத்தை கொடுத்தார். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு 100 யூனிட் அதிகமாக இலவச மின்சாரத்தை நம்முடைய அரசு கொடுத்திருக்கிறது. 1,25,00,000 செலவுல கைத்தறி ஜவுளி பூங்கா அமைக்கப்பட்டிருக்கு. இத்தனை திட்டங்களையும் நம்முடைய அரசு திராவிட மாடல் அரசு இந்த பரமக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு செஞ்சு கொடுத்திருக்கிறோம். இந்த திட்டங்கள்லாம் இன்னும் மேன்மேலும் வரணும்னா நம்முடைய பரமக்குடி சட்டமன்றத்துக்கு வரணும்னா நீங்க வர்ற 23ஆம் தேதி நம்முடைய சகோதரர் கதிரவன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு மிகப்பெரிய வரும்போது கதிரவன் அவர்கள் சில கோரிக்கைகள் வச்சிருக்கிறார். மீண்டும் ஆட்சி அமைக்கும் போது திமுக தான் மீண்டும் நம்முடைய தலைவர் தான் முதலமைச்சரா வரப்படுறாரு. அப்படி வரும்போது நீங்க எனக்கு இந்த தொகுதிக்கு இந்த கோரிக்கைகள் எல்லாம் இருக்கு, இன்னும் செஞ்சு கொடுக்கணும் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. ஆட்டக்குடி வாணிய வெள்ளம் தாழையடி அங்கெல்லாம் சமுதாய நலக்கூடம் அமைச்சு தரணும்னு ஒரு கோரிக்கை. ஐயாங்கோட்டை ஆர்காவனூர் வழியாக வாகவயலுக்கு செல்லும் இணைப்பு சாலையை சீரமைச்சு கொடுக்கணும்னு கோரிக்கை. புதுக்குடி ஊராட்சியில தெருக்கல்ல சாலை வசதியும் மயான சாலை வசதியும் செய்து தரணும்னு கோரிக்கை. கீழே பார்த்துப்படுவதுல தார் சாலை அமைக்கணும்னு கோரிக்கை. மேலக்காவனூர்ல கிறிஸ்தவ தேவாலயம் என்று பேரூர் சாலை அமைச்சு கொடுக்கணும்னு ஒரு கோரிக்கை. அரசனூர்ல கண்மாயை ஒட்டி தடுப்பு சுவர் கட்டி தரணும்னு கோரிக்கை. அம்மன் மனையூர்ல கலையரங்கம் வேணும்னு ஒரு கோரிக்கை. சத்திரக்குடி ஆரம்ப சுகாதார நிலையத்துல ஸ்கேன் வசதி ஏற்படுத்தி தரணும்னு ஒரு கோரிக்கை. தாழையடி கோட்டையா வழியா பேருந்து வசதியை அதிகரிக்கணும்னு பஸ் வசதியை ரூட் வசதி அதிகமாக்கணும்னு கோரிக்கை. வைகை ஆற்றின் வலப்புற கால்வாயை தூர்வாரணும். விளையாட்டு திறனுக்கு சுற்றுச்சுவர் கட்டி தரணும்.
நரியன் புதுக்குடியிருப்பு பகுதியில மயானத்தை சீரமைத்து தரணும். ஜவுளி விற்பனையில சேலை ஒன்றுக்கு தள்ளுபடி மானியத்தை 300 ரூபாயாக அதிகப்படுத்தி கொடுக்கணும். ராமேஸ்வரத்துல கைத்தறி ஜவுளி விற்பனை கூட அமைக்கணும்னு இப்படி பல்வேறு கோரிக்கைகளை வச்சிருக்கிறாங்க. நீங்க எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுப்பேன். இந்த சகோதரர் கதிரவன் அவர்களை உதயசூரியன் சின்னத்துல நீங்க வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு அமைச்சீங்கன்னா உங்களுடைய கோரிக்கைகளை நான் நிறைவேற்றி கொடுப்போம். அந்த வாக்குறுதி நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த வாக்குறுதியை நான் கொடுக்கிறேன். இன்னைக்கு நானும் சட்டமன்ற ஒரு தொகுதியா போய் மக்களை சந்திக்கிறோம். தலைவர் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களும் இன்னைக்கு கடந்த 4 நாட்களா மக்களை சந்திச்சுட்டு இருக்கிறார். எந்த தைரியத்துல மக்களை போய் சந்திக்கிறோம்? கடந்த 5 வருஷமா நம்முடைய ஆட்சியில சிறப்பான பல திட்டங்களை செஞ்சு கொடுத்துக்கிறோங்கிற அந்த நம்பிக்கையில மக்களை சந்திக்கிறோம். போன தேர்தலுக்கு நாம கொடுத்த வாக்குறுதியை செஞ்சு கொடுத்துக்கிறோங்கிற அந்த உறுதியோட அந்த நம்பிக்கையோடு இன்னைக்கு மக்களை சந்திக்கிறோம். சில திட்டங்களை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். போன முறை ஆட்சிக்கு வரும்போது நம்முடைய தலைவர் கொடுத்த மிக மிக முக்கியமான வாக்குறுதி மகளிருக்கு விடியல் பயண திட்டம், கட்டணமில்லா பேருந்து திட்டம் கொடுக்கப்படும்னு சொன்னோம். சொன்னதை செஞ்சு காட்டமா? தலைவர் செஞ்சு காட்டாங்களா? இன்னைக்கு மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து விடியல் பயண திட்டத்தின் மூலமா ஒவ்வொரு மகளிரும் மாசம் 900 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சேமிச்சிருக்கிறாங்க. கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்து படிக்கணும்னு அரசு பள்ளியில படிச்சா குழந்தைங்களுக்கு முதலமைச்சர் காலை உணவு திட்டம், பசியோட படிக்க கூடாது. பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்கன்னா முதல்ல தரமான உணவு, அதன் பிறகு தரமான கல்வி தரப்பட்டது. அதே மாதிரி பள்ளிக்கூடம் படிக்கிற பசங்க காலேஜ் போய் படிக்கணும்ல, அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரியில போய் சேர்ந்தாலும் அவங்களுக்கு மாசம் கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்கிறாங்க. 13 லட்சம் மாணவ மாணவிகள் இதுல பயன்பெற்றிருக்கிறாங்க. 2 மாசத்துக்கு முன்பு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கல்லூரி மாணவர்களுக்கு 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை அறிவிச்சு ஒரே மாசத்துல 10 லட்சம் லேப்டாப்களை கொடுத்திருக்கிறோம். இன்னைக்கு அதிமுக ஒரு பொய்யான குற்றச்சாட்டு சொல்றாங்க. லேப்டாப் திட்டம் அவங்க கொண்டு வந்த திட்டம், அது திமுக முடக்கிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. உண்மைதான், அதிமுக கொண்டு வந்த திட்டம் தான் லேப்டாப் கொடுக்கிற திட்டம். அதிமுக ஆட்சியில யாருக்கு லேப்டாப் கொடுத்தாங்க? பள்ளிக்கூட மாணவ மாணவிகளுக்கு கொடுத்தாங்க. பள்ளிக்கூட போற குழந்தைகளுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க. 2019 அதிமுக ஆட்சி இருக்கும் போது அந்த திட்டத்தை கைவிட்டுட்டாங்க. இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் வந்தாரு, பார்த்தாரு, லேப்டாப் திட்டம் கல்லூரி மாணவர்களுக்கு இன்னும் பயனுள்ளதா இருக்கும். மேற்படிப்பு படிப்பதற்கு, ஒரு இடத்துக்கு போய் வேலைக்கு சேருவதற்கு, ஒரு ப்ராஜெக்ட் தயார் பண்ணுவதற்கெல்லாம் லேப்டாப் அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்முடைய முதலமைச்சர் இன்னைக்கு 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்திருக்கிறோம். இப்படி பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்திருக்கிறோம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை சென்ற சட்டமன்ற தேர்தல் போது அவர் சொன்ன வாக்குறுதி கடந்த 3 வருஷமா மாசம் 1 கோடியே 31 லட்சம் மகளிருக்கு உரிமை தொகை 1000 ரூபாய் நம்முடைய அரசு கொடுத்திருக்கு. இந்த திட்டத்தை எப்படியாவது நிப்பாட்டணும்னு அதிமுகவும் பாஜகவும் முயற்சி பண்ணாங்க. தேர்தலை காரணம் காட்டி உரிமை தொகை திட்டத்தை நிப்பாட்டணும்னு முயற்சி எடுத்தாங்க. சில மாநிலங்கள்ல நிப்பாட்டிருக்காங்க, நீதிமன்றத்துக்கு போய் நிப்பாட்டினாங்க. நம்முடைய தலைவர் அந்த சூழ்ச்சி எல்லாம் உடைச்சு போன மாசம் பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000, கோடை கால சிறப்பு நிதி 2000, 5000 ரூபாய் ஒரே பேமெண்ட்ல நம்முடைய தலைவர் 1,31 லட்சம் மகளிருக்கு, 1,31 லட்சம் குடும்பங்களுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு 5000 ரூபாய் கொடுத்து முதலமைச்சர் காலையில 6:30 மணிக்கு எல்லா அக்கௌண்ட்லயும் போட்டுட்டாரு. கரெக்டா? 9 மணிக்கு நீங்க எல்லாம் போய் பேங்க்ல எடுத்துட்டீங்க. என்ன காரணம்? ஏன்னா மோடி அரசு மேல உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை. பேங்க்ல கையிலும் பேலன்ஸ் இல்லைங்க, மோடி இந்த பணத்தையும் உரிய விட்டுருவாரு. நம்ம பணத்தை நம்ம முதலமைச்சர் நம்ம அண்ணன் நமக்கு கொடுத்தத மோடி பிடிக்கிற போறாங்க பயத்துல நீங்க போய் எடுத்துறீங்க. இன்னைக்கு முதலமைச்சர் ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். என்ன வாக்குறுதி? மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் ஆட்சி அமைச்சோன்னு 2000 ரூபாய் உயர்த்தி தருவதுன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் உயர்த்தி தரப்படும் கொடுத்திருக்கோம். கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாய் உயர்த்தி 1500 ரூபாய் கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். கலைஞர் கனவு திட்டம் அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் வீடுகள், கலைஞர் கனவு திட்டத்துல 10 லட்சம் வீடு கட்டி வீடு இல்லாதவங்களுக்கு எல்லாம் வீடு கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். மகளிர் சுய குழுக்களுக்கு
எந்த வித கேரண்டியும் இல்லாம பிணையும் இல்லாம 5 லட்சம் வரைக்கும் லோன் கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமான ஒரு வாக்குறுதி. உங்களுக்கு தெரியும், ஆட்சி அமைஞ்ச உடனே நம்முடைய அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எல்லா மகளிருக்கும் 8000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன் கொடுக்கப்படும். அந்த கூப்பனை வச்சு மகளிர் உங்களுடைய வீட்டுக்கு தேவையான மின்சார வசதிகள் எதுவா இருந்தாலும் நீங்களே முடிவு பண்ணி வாங்கிக்கலாம். அது ஃப்ரிட்ஜ் வேணா ஃப்ரிட்ஜ், டிவி வேணா டிவி, மிக்சினா மிக்சி, மைக்ரோவேவ் அவன்னா அவன், கிரைண்டர்னா எல்லாமே உங்க இஷ்டம். மகளிருடைய விருப்பத்துக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விட்டுட்டாங்க. இதையெல்லாம் செய்யணும்னா, இதெல்லாம் நடக்கணும்னா வர சட்டமன்ற தேர்தலில் கதிரவன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தை ஜெயிக்க வச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல நீங்க ஜெயிக்க வைக்க செய்வீங்களா? நான் இவ்வளவு நேரம் சொன்னேன்மா, என்னென்ன திட்டங்கள் பண்ணி இருக்கிறோம், 5 வருஷத்துல நம்முடைய அரசு என்னென்ன பண்ணி இருக்கு, மீண்டும் ஆட்சி அமைஞ்சா என்னென்ன பண்ணி கொடுப்போங்கிறதையும் நான் சொல்லியிருக்கிறேன். இவ்வளவு திட்டங்களை பண்ணதுனாலதான் இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாடு இந்தியாவிலேயே வளர்கின்ற மாநிலங்கள்ல முதல் இடத்துல இருக்கு. 11.19%, 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாடு நம்பர் 1 ஸ்டேட்டாக மாறி இருக்கு. இவ்வளவு திட்டங்கள் செஞ்சிருக்கிறோமே, இவ்வளவு பணிகள் நடந்திருக்கு. நம்முடைய தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு, ஒன்றிய பாஜக அரசு ஏதாவது நிதி உதவி கொடுக்கிறாங்களா? நம்ம கேட்கிற உதவி, நம்ம கேட்கிற நிதியை கொடுக்கிறாங்கன்னா கொடுக்கிறது கிடையாது. எந்த திட்டமும் தமிழ்நாடு கிடையாது. இப்ப தேர்தல் வந்துருச்சு, பிரதமர் திரு மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ மாறி மாறி தமிழ்நாட்டுக்கு வராங்க. அவங்க 2 பேரும் தான் வராங்க. தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் வரல, எந்த நிதியும் வரல. சொல்ல போனா பட்ஜெட்ல, ஒன்றிய அரசோட பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் இல்ல, நிதியும் கிடையாது. நிதி ஒழுங்க பட்ஜெட்ல தமிழ்நாடுங்கிற பேரே இல்ல. அப்படிப்பட்ட ஒன்றிய பாஜக அரச, பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விடலாமா? விடக்கூடாது. அதனால நம்முடைய தலைவர் மீண்டும் மீண்டும் சொல்றாரு, இந்த தேர்தல், இந்த சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி. டெல்லி அணியா தமிழ்நாடு அணியான்னு பார்த்துருவோம். நிச்சயம் நம்ம மீண்டும் சொல்லுவோம். ஒரு தேர்தலையும் சொல்லியிருக்கிறோம், இந்த தேர்தலையும் சொல்லுவோம். தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். டெல்லி அணிக்கு சொல்றேன். இந்த டெல்லி அணியில யார் யார் இருக்கா? மோடி, அவர் கூட கூட்டம் சேர்த்து இருக்கிறது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். பிஜேபிய நம்ம நேரடியா தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விட மாட்டோம்னா உங்களுக்கு தெரியும். அதனாலதான் இன்னைக்கு அதிமுகங்கிற போர்வையை போட்டிட்டு திருட்டுத்தனமா குறுக்கு வழியில உள்ள வர முயற்சிக்கிறாங்க. இந்த முறை 10 தோல்வி பழனிசாமிய மொத்தமா முடிச்சு மொத்த தோல்வி பழனிசாமியா வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய சமீபத்தில் 4 நாட்களுக்கு முன்பு எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதே பரமக்குடிக்கு வந்திருந்தார். தெரியுமா உங்களுக்கு? வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். என்ன தெரியுமா சொன்னாரு? உதயநிதி என்ன ரொம்ப திட்டுறாரு, என்ன ரொம்ப தரக்குறைவா பேசுறாரு அப்படின்னா. என்னை விட அவருக்கு அரசியல் அனுபவம் கிடையாது, அவருடைய என் வயசு அவருடைய அரசியல் அனுபவம் அப்படின்ட்டார். உண்மைதான், அவர் அளவுக்கு எனக்கு அரசியல் அனுபவம் கிடையாது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்களை விட எனக்கு குறைவான அனுபவம் தான் நிச்சயம். ஆனா என்னுடைய அனுபவம் என்ன? எந்த உருட்டல் மிரட்டலுக்கும் பயப்படாத அனுபவம் என்னுடைய. யாருக்கும் குறிப்பா சங்கி கூட்டத்திற்கு பயப்படாத அனுபவம். எப்போதுமே சுயமரியாதையோடு இருக்கக்கூடிய அனுபவம் என் அனுபவம். என்னைக்குமே மக்களோடு மக்களா நிற்கக்கூடிய அனுபவம் என் அனுபவம். இதெல்லாம் என் அனுபவம். உங்க அனுபவம் என்ன? அந்த அம்மா உயிரோடு இருந்த வரைக்கும் அந்த அம்மா கால் ஜெயலலிதா கால், அந்த அம்மா இறந்து போன பிறகு சசிகலா கால், அந்த அம்மா ஜெயிலுக்கு போன உடனே கொஞ்ச நாள் டிடிவி கால், அப்புறம் கொஞ்ச நாள் ஓபிஎஸ் கால். இப்ப அதெல்லாம் விட்டுட்டு டெல்லிக்கு போயிட்டாரு. அமித்ஷா காலு, மோடி கால் விழுந்திருக்கிற அனுபவம் அவரோட அனுபவம். அது மட்டும் அவர் யார் யார் காலம் விழுந்தாரோ எல்லா காலையும் வாரி விட்டுருக்கிறார். அதுதான் அவருடைய அனுபவம். டெல்லிக்கு போய் 4 கார் மாறி போய் திருட்டுத்தனமா போய் அமித்ஷாவை சந்திச்ச அனுபவம் அவருடைய அனுபவம். அமித்ஷாவை பார்த்துட்டு வெளில வந்து மூஞ்ச ஓட்டிட்டு திருட்டுத்தனமா ஓடுற அனுபவம் அவருடைய அனுபவம். அந்த அனுபவம் எல்லாம் எனக்கு கிடையாது. இப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த தோல்வியில நீங்க ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். அரசியல்ல புரட்டு பக்தர்கள் பார்த்திருப்போம், எங்கேயாவது பாத்துருக்கீங்களாமா இந்த மாதிரி ஒரு புரட்டு அடிமைய? இன்னைக்கு மோடியுடைய நம்பர் 1 புரட்டு அடிமை யாரு? திரு எடப்பாடி பழனிசாமி.
அவருக்கு சரியான பாடத்தை இந்த தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் நாம மீண்டும் நிரூபிச்சு காட்டுவோம். செய்வீங்களா? உதயநிதி வந்தாரு, பேசினாரு, திட்டங்கள்லாம் சொன்னாரு, வாக்குறுதி எல்லாம் கொடுத்தாரு. கேட்டோம், கலைஞ்சு போயிட்டாலும் போயிடக்கூடாது. இன்னைக்கு தேதி என்ன? 4ஆம் தேதி, 23ஆம் தேதி தேர்தல். நம்ம கையில அடுத்து இன்னும் 19 நாட்கள் இருக்கு. இந்த 19 நாட்களும் இந்த பிரச்சாரத்தை நீங்க செய்யணும். மக்கள்கிட்ட கொண்டு போய் நம்முடைய திட்டங்களையும் வாக்குறுதிகளையும் நீங்க கொண்டு போய் சேர்க்கணும். சேர்த்தீங்களா? ஒவ்வொரு பகுதியா போங்க, ஒவ்வொரு தெருவா போங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்திங்க, ஒவ்வொரு வாக்காளரையும் சந்திச்சு ஏன் மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கணும், ஏன் மீண்டும் நம்முடைய தலைவர் மீண்டும் முதலமைச்சரா வரணும், அதிமுகவை ஏன் அதிமுகவை பாஜக கூட்டணிய தமிழ்நாட்டுக்குள்ள ஏன் நுழைய விடக்கூடாது அப்படிங்கிற பிரச்சாரத்தை நீங்க செய்யணும். செஞ்சீங்கன்னா நான் கடந்த 5 நாட்கள் கிட்டத்தட்ட இன்னைக்கு 20 தொகுதி தரங்க வந்துட்டேன். 20 சட்டமன்ற தொகுதியிலுமே மக்களை சந்திச்சேன். மக்களுடைய வரவேற்பு எழுச்சியில பார்க்கும்போது நிச்சயம் 200க்கும் அதிகமான தொகுதிகளை திராவிட வெற்றி பெற்று மீண்டும் நம்முடைய தலைவர் தான் முதலமைச்சர் நாட்கள் உட்கார போறாரு. அந்த வெற்றியை இங்க இருக்கக்கூடிய பரமக்குடி சட்டமன்றத்தை மக்கள் நீங்க வாக்களிச்சு உறுதி செய்வீங்களா? அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா சொல்லணும் தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து உதயசூரிய சின்னத்திற்கு சகோதரர் கதிரவன் அவர்களுக்கு நீங்க வாக்களித்து மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்க வச்சுக்கிறார். இந்த பரமக்குடிக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் நம்முடைய முதலமைச்சர் செஞ்சு கொடுப்பாரு. வாக்குறுதியை கொடுத்து இந்த சிறப்பான வரவேற்பு கொடுத்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து ஆதரிப்பீர். உதயசூரியன் உதயசூரியன் உதயசூரியன். நன்றி, வணக்கம். திமுக சாதாரண நினைக்கிறேன். நீங்க முதல்ல இருக்கிற உடம்பிறப்புக்கெல்லாம் நான் சொல்றேன். பலவீனமாக மனம் கொண்டவர்கள் பெற்றோர்கள் இவங்கெல்லாம் இதை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்கே உனக்கு இது வேலை